ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஃபியர் ஸ்ட்ரீட்ங்கிற பேர்ல பார்ட் 1, 2, 3ன்னு 3 பாகம் வந்தது. இப்போ அதோட 4வது பாகம் வந்திருக்குது. பழைய 3 பாகத்துக்கும் இதுக்கும் கதையில கண்டினியூட்டி எல்லாம் கிடையாது, கனெக்ஷன்ஸ் கிடையாது. அதனால இதை நீங்க தனியாவே பார்க்கலாம். இருந்தாலும் இதே மாதிரி கதைகள் இந்த ஊர்ல நடக்கிற கதை தான். அந்த 3 கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. நான் பேசும்போது கூட மேல லிங்கை கொடுக்க சொல்றேன். அதை கிளிக் பண்ணி அந்த கதைகளை நீங்க பாத்துக்கலாம். ஃபியர் ஸ்ட்ரீட் த பிராம் குயின் 2025ல இப்ப புதுசா ரிலீஸ் ஆன இந்த படத்துல என்ன எது இருக்குங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினை காட்டுறாங்க. இந்த கதையோட ஹீரோயின் இவதான். அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். பார்ட் டைம் வேலை பார்த்து அந்த காசை வச்சுதான் ஏதோ பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கா. அம்மா செக்யூரிட்டி வேலை பார்ப்பாங்க போல தெரியுது. அவ வாய்ஸ் ஓவர்ல அந்த ஸ்கூல்ல இருக்கிற முக்கியமான சில பேரை பத்தி நமக்கு அறிமுகப்படுத்தி வாய்ஸ் ஓவர்ல பேசிட்டு இருப்பா. ரொம்ப முக்கியமானவங்க எடுத்து பார்த்தா இதோ ப்ளூ கலர்ல கோட்டு ஷூட் போட்டு ஜம்முன்னு நடந்து வராங்கல்ல முன்னாடி, இவங்க விபி வைஸ் பிரின்சிபல். வைஸ் பிரின்சிபலுக்கு பின்னாடி வயசான ஒருத்தர் நடந்து வராரு இல்லையா, அவர் தான் இவங்களை விட அதிகாரத்துல உயர்ந்தவர், பிரின்சிபால். ஆனாலும் இங்க நடக்கிற எல்லாத்தையுமே ஆட்டு விக்கிறது வைஸ் பிரின்சிபல் தான். இது இங்க படிக்கிற எல்லாருக்குமே தெரியும் போல தெரியுது. பிரின்சிபல் சும்மா டம்மி தான். பிராம் ஃபங்க்ஷன் இங்க நடக்க போகுதான். வருஷம் நம்ம ஊர்ல ஸ்கூல்ல எல்லாம் ஆண்டு விழா, ஸ்போர்ட்ஸ் டே இப்படி கொண்டாடுவோம்ல, அந்த மாதிரி அங்க பிராம் டேன்னு ஒன்று வைப்பாங்க. ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுங்களையே அழகான பொண்ணு இவதான தேர்ந்தெடுத்து அவளோட பாய் ஃப்ரெண்டை கௌரவிப்பாங்க. இங்க கையில மைக்க பிடிச்சிட்டு ஒருத்தி இருக்கிறாள், இவதான் இந்த ஸ்கூலோட ரிப்போர்ட்டரா. ஸ்கூல்ல என்ன நடந்தாலும் அதை ரிப்போர்ட் பண்றது இவதான், ரெக்கார்ட் பண்றது இவதான். அந்த பிராம் ஃபங்க்ஷனுக்கு இன்னும் 2 நாள் தான் பாக்கி இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கா. ரிப்போர்ட்டர் அம்மா போட்டியில மொத்தம் 6 பெண்கள் இருக்கிறதாவும் அதுல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறது இவதான்னு ஒருத்தியை அறிமுகப்படுத்துறாங்க. இவ பேரு டிஃபினி. இவங்க அம்மா இதுக்கு முன்னாடி ஒரு காலத்துல நடந்த பிராம் ஃபங்க்ஷன்ல ஜெயிச்சவ போல. தான் பொண்ணு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த டிஃபினி தான் முக்கியமான ஆளு, நோட் பண்ணிக்கங்க. அடுத்து 2வதா ஒருத்தியை காட்டுறாங்க. பைக்ல ஜம்முன்னு வந்து இறங்குறாள். இவ கஞ்சா விக்கிறவ, ஸ்கூல்லயே கஞ்சா வைப்ப போல தெரியுது. அவ இந்த போட்டியில இருக்கிறா. அப்புறம் ஒரு 4 பொண்ணுங்க. டிஃபினியோட கூட்டத்துல இருக்கிற 4 ஃப்ரெண்ட்ஸுங்க, அவ்வளவுதான். ஆக மொத்தம் 6 பேர் நம்ம ஹீரோயினோட சேர்த்து. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல சுருட்ட முடியோட கோல்டு கலர் முடியோட ஒருத்தி இருக்கிறாள், இவ பேரு லிண்டா. அவ இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு லைட்டா ஆசைப்படுறா. மீதி இருக்கிற 3 பேருமே டிஃபினி ஜெயிச்சா போதும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவளுக்கு பயந்துகிட்டு இவங்க தான் கேண்டிடேட்னு நோட்டீஸ் போர்டுலயே ஒட்டியாச்சு. அதுல நம்ம ஹீரோயினோட போஸ்டர்ல மட்டும் சைக்கோன்னு யாரோ எழுதி வச்சிருக்காங்க. இப்படி இந்த ஸ்கூல் முழுக்க இவளை அவமானப்படுத்துறதா முழு நேர வேலை அவங்களுக்கு. பாத்ரூம்ல ஒருத்தி தம் அடிச்சிட்டு இருக்காள், இவ தான் நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவளுக்கு இந்த பிராம் ஃபங்க்ஷன்லாம் பெருசா மேட்டர் கிடையாது. ஃப்ரெண்டு போட்டியில இருக்கிறா, அவளை என்கரேஜ் பண்ணணும், அவளுக்கு துணையா கூட நிக்கணுங்கிறது தான் ஃப்ரெண்டோட எண்ணம். ஆளு கரார் பாட்டி கட்டன் ரைட்டா மூஞ்சில அடிச்சிருவா. அதே ஸ்கூல்ல ஒருத்தர் இருக்கிற பீரோ கபோர்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. அவரு நம்ம ஹீரோயினை பார்த்ததும் அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. யாரு என்னன்னு தெரியல, அடிக்கடி காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் எங்க போனாலும் சரி டிஃபினி முதல் வேலையா முறைச்சு பார்க்க ஆரம்பிச்சிருவா. கூடவே அந்த கேங்க ஆரம்பிக்கும், ரவுடி கேங்கும். இங்க ஃபிட்டா ஒரு வாத்தியாரையும் காட்டுறாங்க. ஏதோ போர்டுல எழுதி காட்டுறாரு பாருங்க. இவர் வேற யாரும் இல்ல, நம்ம டிஃபினியோடைய அப்பா. பிராம் போட்டியை பத்தி அதோட முக்கியத்துவத்தை பத்தி எல்லாம் எடுத்து விளக்கி சொல்லிக்கிட்டு இருப்பார். அங்க டிஃபினி பின்னாடி ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான் பாருங்க. அவங்கிட்ட தான் இவர் போய் வருங்காலத்துல என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு விசாரிப்பார். அவன் முழிக்கிறான். இந்த பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம வைஸ் பிரின்சிபல் இருக்காங்கல்ல, அந்த அம்மாவோட பிரின்சிபல் அம்மாவோட பையன். அந்த அம்மாவுக்கு இறை பக்தி ஜாஸ்தி. எப்ப பார்த்தாலும் ஜீசஸ் ஜீசஸ்னு கும்பிட்டுக்கிட்டே தெரியும். இவனு கிட்டத்தட்ட அந்த மாதிரி. அதனாலேயே அங்க இருக்கிற பசங்க அவனை ஓட்ட ஆரம்பிக்கிறானுங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நீ வருங்காலத்துல என்ன ஆக போறேன்னு வாத்தியார் விசாரிக்க, ஃப்ரெண்டுகாரி ஒரு ரைட்டர், எழுத்தாளர் ஆக போறதா முந்திக்கிட்டு சொல்லுவா. உடனே பின்னாடி இருக்கிற கேங்கு எல்லாம் என்னத்துல எழுத போறா, பெத்த அம்மாவே தான் புருஷனை கத்தியால குத்தி கொண்டதை பத்தி எழுத போறாளா அப்படின்னு சொல்லி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஊர்ல ஒரு புரளி இருக்குது, நம்ம ஹீரோயினோட அம்மாவே அப்பனை குத்துனாப்ல ஒரு புரளி இருக்குது, அதைத்தான் அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அவ வருத்தப்பட காண்டான ஃப்ரெண்டுகாரி கையில ஒரு கத்தி எடுத்து தான் கைய தானே வெட்டிக்கிட்டு ஒரு அலப்பறைய குட்டுறா. எல்லா பேரும் அதிர்வாங்க, பதறுவாங்க. அப்புறம் தான் தெரியும் அந்த கத்தியே ஃபேக்குன்ட்டு. ரத்த மாதிரி சட்னியை காமிச்சு டொமேட்டோ சாஸா அதை வச்சு ஒரு ஆட்ட ஆட்டி இருக்கிறா. வாத்தியார் பயந்து போய் பிரின்சிபல் ஆபீஸுக்கு உடனே வந்து கூப்பிடுறாரு. இருக்கிற அந்த ரவுடி கேங்கு ஃபுல்லா பயந்து போச்சு இதை பார்த்துட்டு. ஆனாலும் இவங்க ஜாலியா அன்னைக்கு ஸ்கூலை முடிச்சுட்டு பெருசா கெத்து காமிச்சேன்னு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து பிராம் ஃபங்க்ஷன் நடக்க போது இல்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் வேணும்ல, யூஸ்டு ட்ரெஸ். ஏற்கனவே யாரோ பயன்படுத்தின ட்ரெஸ் சீப்பான ரேட்டுக்கு விற்பாங்க. அங்கதான் போய் ஷாப்பிங் பண்றாங்க. இதை போட்டுட்டு தான் நான் பிராம் ஃபங்க்ஷனுக்கு வர போறேன்றாப்ல ட்ரெஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறேன். அங்க நிறைய முகமூடி பொம்மைகள் இருக்கிறத கவனிக்கலாம். எல்லாமே விற்பனைக்கு இருக்குது போல தெரியுது. அப்புறம் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து அந்த ரவுடி கேங்கோட தலைவி பேர் என்ன, டிஃபினி. தலைவியோட உட்காந்து அந்த கேங்கு ஏதோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டிஃபினியோட பாய் ஃப்ரெண்ட் அங்க இருக்கிறான். அவனை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கும் போல தெரியுது. இருந்தாலும் தூரமா இருந்து தான் பாத்துக்கிட்டு இருப்பா. ஆர்டர் பண்ணதை சப்ளை பண்ற சப்ளையர் வேலை அங்க பாத்துட்டு இருக்கா பார்ட் டைமா. அப்படி சப்ளை பண்ண பிறகும் கூட எக்ஸ்ட்ரா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கொண்டு வா அப்படின்னு ஆர்டர் பண்ணி கெத்து காமிக்கிறாளாம் டிஃபினி. சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா கோட்டை மறந்து வச்சுட்டு போயிருப்பாமல தெரியுது அந்த பையன், பாய் ஃப்ரெண்ட், டிஃபினியோட பாய் ஃப்ரெண்ட். அவன் கோட் எடுக்க வரும்போது நம்ம ஹீரோயின் கூட பேசுறான். அவனுக்கும் நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா நல்லா பேசி பழகுறா. இவளும் பழகுறா. அடுத்து பிராம் ஃபங்க்ஷன்ல பாப்போம்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இந்த வில்லி டிஃபினியோட வீட்டுக்கு ஏத்த வீடுதான் நம்ம ஹீரோயினோட வீடு. அங்க அந்த கேங்கு போன்ல பேசிட்டு இருக்கும் போது கூட நம்ம பொண்ணை பத்தி தான் புரணி பேசிட்டு இருக்கு. இப்போ அந்த வில்லி டிஃபினியோட வீட்டுல போய் பார்த்தா அவங்க அம்மா படு பந்தா கேஸ்.
அவங்க பீரியட்ல இதே ஸ்கூல்ல நடந்த பிராம் ஃபங்க்ஷன்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்களா. அதே மாதிரி நீயும் ஜெயிக்கணும்னு ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, ஜெயிச்சிடணும் அப்படின்னு பாராட்டுறாங்க. அடுத்து அப்பா, ஸ்கூல்ல வாத்தியார் பார்த்தோம்ல, அவர் தான் இந்த டிஃபனியோட அப்பாவும் கூட. 2 பேரும் சேர்ந்து பொண்ணை பாராட்டுறாங்க. அப்புறம் அவங்களோட ரவுடி கேங்கு உள்ள வரும். இவளை பார்த்து சூப்பரா இருக்கு ட்ரெஸ், நீ தான் ஜெயிக்க போறேன்னு சும்மா பேச்சுக்கு அவங்க சொல்லுவாங்க. உடனே டிஃபனி, நீயும் தான் நல்லா இருக்கிற, நீயும் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவா. ஓ தேங்க்யூன்னு அந்த பொண்ணு சொல்லும். ஆனா ஒரு முறைப்பா டிஃபனி, இல்ல உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்குது, நீ தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்கிறாப்லயே முறைச்சே சொல்ல வச்சிடறா. இவன் என் ட்ரெஸ் சரியில்லை, நான் ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவா. அப்ப மேல என்னோட ரூமுக்கு வா, நிறைய ட்ரெஸ் இருக்கு, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டு போய் பயங்கர அலப்பற டான்ஸ் சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாம் தன்னோட பாய் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு தியேட்டர்ல ஒரு ஹாரர் படம் பார்க்கிறதுக்கு போயிட்டாங்க. அவங்க ஹாரர் படம் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்க, பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்க, ஸ்கூல்ல கிளீனர் வேலை பாக்குறவரு. அவர் இங்க உட்கார்ந்து அவங்களையே நோட்ட விட்டுட்டு இருக்காரு. இவர் யாரு, முக்கியமான கேரக்டரா இல்ல சும்மா நம்மள திசை திருப்புறதுக்காக பயன்படுத்துறாங்களான்னு தெரியல. அதே சமயம் பிராம் போட்டியில இருக்கிற அந்த கஞ்சா விக்கிற பொண்ணு ரோட்ல நின்னு வர்ற கார்களை நிப்பாட்டி கஞ்சா வித்து காசு பாத்துக்கிட்டு இருப்பா. நல்லா காசு பாத்துட்டோன்னு சந்தோஷமா ஆள் இல்லாத ஒரு இடத்து பக்கம் வீட்டை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஃபுல்லா கவர் பண்ணாப்ல ஒருத்தன் வரான். மோமூடி வேற போட்டுருக்கான். பின்னாடி வந்து ஓங்கி ஒரு வெட்டு, கீழே விழுந்து வேற ரத்தம் கொப்பளிக்க ஆணு கதறுவா. அப்படியே அங்க சீனு கட்டு. அப்புறம் பார்த்தா பிராம் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் நடத்துவாங்க போல. அந்த முன்னோட்டத்துக்கு போட்டியாளர்கள் எல்லாம் வரணும்ன்றது கட்டாயம். அந்த கஞ்சா விக்கிற பொண்ணு வரல போல தெரியுது. அதனால அவளை டிஸ்குவாலிஃபை பண்றாங்க. நம்ம ஹீரோயின் அதை கேட்டு வருத்தப்படுவா. அதே சமயம் இங்க நடக்க போற அந்த பிராம் ஃபங்க்ஷன்ல டிஜேவா பாட்டு போடுற ஒருத்தவர் இருப்பான், ஒரு குண்டா ஒருத்தர். அவர் நம்ம பொண்ணுகிட்ட வந்து நீங்க கேட்கிற பாட்டை போடுறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பின்னாடியே ரேடியோ பெட்டியை தூக்கிட்டு வர்ற ஒருத்தன் நல்லா 6 அடி ஒசரத்துக்கு இருக்கிறான். அவன் ரவுடி பயவுள்ள, நான் சொல்ற இந்த லிஸ்ட்ல இருக்கிற பாட்டை தான் போடணும்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இல்ல குடலை உருகிருவேன்னு மிரட்டுறான். டிஜேயும் பயந்துகிட்டு அந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு போறார். இந்த பிராம் ஃபங்க்ஷனை ரொம்ப நீட்டா நடக்கணும், ஒரு சொதப்பல் கூட இருக்க கூடாதுன்னு வைஸ் பிரின்சிபல் அம்மா ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ரவுடி கேங்கோ நம்மள ஒருத்தி ஜெயிச்சா சந்தோஷம்னு நாளும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத கவனிக்கலாம். இவ தன்னோட லாக்கரை நோண்டிக்கிட்டு இருக்கிற சமயம் ஒருத்தன் அந்த பக்கத்துல போனவன், நீ தான் போட்டியில ஜெயிப்ப, ஆம்பளை பசங்க நாங்கெல்லாம் உனக்கு தான் ஓட்டு போடுவோம்னு கொஞ்சம் தெம்பூட்டிட்டு போறார். அப்போ நம்ம பிரின்சிபல் அம்மா அந்த பக்கம் வரும். நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, நீ இன்னாரோட பொண்ணு தானே, உங்க அம்மா இதே மாதிரி பிராம் ஃபங்க்ஷன்ல இருந்தா, அந்த போட்டி மட்டும் கரெக்டா நடந்திருந்தா, அவ பங்கேற்று இருந்தா அவ ஜெயிச்சிருப்பா. ஆனா அதுக்குள்ள உங்க அப்பாவுக்கு நடந்த அந்த கூத்தெல்லாம் நடந்து போயிடுச்சு. சரி அதெல்லாம் விடு, இந்த பிராம் ஃபங்க்ஷன்ல நீ ஜெயிக்கணும், என்னோட வாழ்த்துக்கள்னு பாராட்டிட்டு போறாங்க. அடுத்து பார்த்தா வில்லி டிஃபனி ஜாகிங் போய்கிட்டு இருப்பா. வேலையை முடிச்சுட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின்ட்ட உரண்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறா. ரீசேல யாரோ போட்ட ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்ற, நீ எல்லாம் போட்டியில எப்படி ஜெயிக்க போற, நீ எல்லாம் என் கால் தூசுக்கு சமங்கிறாப்புல எல்லாம் சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறா. அந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறாள்ல, அவ கஞ்சா அடிக்கிறது வழக்கம். கஞ்சா விக்கிற பொண்ணை காணமேன்னு அவ வீடு தேடி வந்திருக்கிறா. அவ இல்லங்கிறதுனால பாய் ஃப்ரெண்ட் வீடு தேடி இப்ப வந்திருக்கிறா. கஞ்சா விக்கிற பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட். என்னடா அவன் ஆளை காணோம், வாங்கணும்னு நினைச்சண்டா அப்படின்னு வந்து நிக்கும் போது அவ எங்க இருக்காளோ யாருக்கு தெரியும், தெரியாதுன்னு அசால்ட்டா போறான். பாய் ஃப்ரெண்டே இவ்வளவு அக்கறை இல்லாம இருக்கும்போது என்னத்த சொல்ல, சரின்னு இவ்வளவு விட்டுறா பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் தேடுறது இல்ல. ஆனா அதே சமயம் கொலகாரம் என்ன பண்றான்னு பாருங்க. அந்த பிராம் ஃபங்க்ஷன் லிஸ்ட் இருக்குதுல்ல, அந்த லிஸ்ட்ல கஞ்சா விக்கிற அந்த பொண்ணை கொன்னுட்டான் இல்லையா, சோ அந்த போட்டோவை மட்டும் கிறுக்கி தீயில போட்டு எரிக்கிறான். எல்லா பேரையும் கொல்லுவானோ, மேபி இருக்கலாம். அடுத்து ரிஹர்சலுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா பொண்ணுங்களும் ட்ரெஸ் பண்ணி அழகா இருக்கமான்னு பாத்துக்கிறாங்க. வில்லியோட அம்மா கண்டிப்பா நீ ஜெயிச்சானும்னு கேங்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட அம்மாவும் அப்படிதான் விரும்புறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த ரீசேல்ல வாங்கின ட்ரெஸ் போட்டுட்டு தான் ஃப்ரெண்டையே பையன் மாதிரி மேக்கப் போட்டு வச்சு கூட துணைக்கு கூட்டிட்டு போறா பெஸ்ட் ஃப்ரெண்டையே. அங்க பார்த்தா பிரின்சிபல் அம்மா தான் பையனுக்கு சட்டைய சரி பண்ணி விடுறாங்க. அதுக்கே பின்னாடி இருக்கிற பசங்க டேய் பொடியானு இவனை ஓட்டுவாங்க. அப்புறம் மேடை ஏறுறாங்க 2 பிரின்சிபாலும். நல்லபடியா ஃபங்க்ஷன் நடத்தி முடிக்கணும், ஆல்கஹால் இங்க தடை செய்யப்பட்டிருக்கிறது, கஞ்சா இங்க தடை செய்யப்பட்டிருக்கிறது, இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க எல்லாரும் குடிக்கிறதுக்கு வச்சிருந்த ஜூஸ்ல சரக்க ஊத்தி விட்டாங்க, ஆல்கஹால ஊத்தி விட்டாங்க. அடுத்து ஜோடி எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட மீதி இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ஜோடியா வருவாங்க அந்த ரவுடி கேங். ஆனா நம்ம பொண்ணு மட்டும் தனியா போய் ஏறி நிப்பா. ஏன்னா இங்க இளவரசியை தேர்ந்தெடுக்கிறாப்ல, போட்டியில ஜெயிக்கிறவங்களை இளவரசின்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் ஜெயிக்கிற பசங்களை இளவரசன்னு கூப்பிடுவாங்க. இளவரசி போட்டியில தான் நம்ம ஹீரோயின் இருக்கிறா. இளவரசனுக்கான போட்டியில கூட அவ யாரையுமே கூட்டிட்டு வரல, சும்மா துணைக்குன்னு சொல்லி பெஸ்ட் ஃப்ரெண்ட கூட்டு வந்திருக்கா. அதுவும் பொண்ணு தானே, அதனால அந்த போட்டியில அவங்க கிடையாது, இளவரசிக்கான போட்டி மட்டும்தான். திடீர்னு பார்த்தா வில்லியோட அம்மா மைக்கெல்லாம் எடுத்து வைங்க, சின்ன ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மைக்கெல்லாம் எடுக்க சொல்றாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த ரவுடி கேங்கு அரகுற ட்ரெஸ் போட்டுட்டு வந்து பயங்கரமான ஒரு ஆட்டம் ஆடும். இதெல்லாம் பார்த்து எல்லாரும் பூரிப்பாங்க, ஏன்னா ஓட்டு போடணும்ல. டான்ஸ் ஆடி முடிச்சதும் சர்ப்ரைஸ்ங்கிறாங்க. இதை பார்த்து நம்ம பிரின்சிபல் அம்மா ரொம்ப கேவலமா இருக்கு, சொந்த பொண்ணையே இந்த மாதிரி ஆட விடுறீங்கிறாப்ல. அந்த அம்மாட்ட கேட்டா அவ இதெல்லாம் போட்டியில ஜெயிக்கிறதுக்கு தேவைங்கிறா. யாரு? வில்லி டிஃபனியோட அம்மா. இந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை ஆடிட்டாங்க, எல்லா ஓட்டும் அவங்களுக்கு
தான் போகுது, என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு நம்ம ஹீரோயின் வருத்தப்படுறா. அவங்க என்ன மதிக்கணும், என்னையும் ஒரு சக மாணவியா மதிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த போட்டியிலேயே நான் வரேன், அப்பயும் மதிக்கலன்னா என்ன அர்த்தங்கிற புலம்பிட்டு இருக்கா. அதுக்குள்ள அந்த ரவுடி கேங்கு அவன் பாய் ஃப்ரெண்டோட அங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே கேங்ல இருக்கிற ஒருத்தி தான் பாய் ஃப்ரெண்டோட வந்துட்டு டெஃபினிக்கு ஓட்டு போடுன்னு வந்து நிக்கிறா. இவளும் போட்டியில இருக்கிறா. எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்கல, டெஃபினிக்கு தான் ஓட்டு வேணும்னு கேட்கறா. கூட இருக்கிற நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டோ அவ வளர்க்குற நாயி அப்படித்தான் வாலாட்டுவேன்னு ஓட்டி தள்ளிடுறா. அந்த பக்கம் தான் பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு தனியா லிண்டா போறா. அவங்களோட அந்த ரவுடி கேங்ல தானும் ஜெயிக்கணும்னு நினைச்சவ லிண்டா பாய் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணாச்சே, அவெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா, நல்ல பொண்ணுங்கெல்லாம் இந்த மாதிரி போட்டியில ஜெயிக்க வாய்ப்பே இல்லைங்கிறப்பல லிண்டா பேசிக்கிட்டு இருக்க. அப்போ அவளோட போஸ்டர் எல்லாம் கிழிச்சு எரியப்பட்டிருக்கிறத கவனிக்கிறா. செம கோவம் வரும். அதே சமயம் கதவு பூட்டுற சத்தமும் கேட்கும். பாய் ஃப்ரெண்டு பதறுவான், யார் இதை பண்ணிருக்க முடியும்னு. யார் இந்த பேப்பரை கிழிச்சு போட்டாங்களோ, நம்ம போஸ்டரை கிழிச்சு போட்டாங்களோ அவங்க தான் கதவையும் மூடி இருக்கணும். இதோ வர யாராதுன்னு அப்படியே விறுவிறுன்னு அந்த இருட்டுக்குள்ள கோவமா போவா டோரை நோக்கி. அடுத்த கொஞ்ச நேரத்துல அப்படியே மெதுவா நடந்து வருவா. இருட்டுல நடந்து வரதுனால இவனுக்கு சரியா தெரியல, பயமுடுத்தாத சீக்கிரம் நடந்துவான்னு. ஆனா அவ ஏதோ வயித்துல இறுக்கி புடிச்சுக்கிட்டு தான் நடந்து வந்துகிட்டு இருக்கா. பக்கத்துல நெருங்கி வரும்போது தான் தெரியும் அவளோட குடலு குந்தாணி எல்லாம் வெட்டி எறியப்பட்டிருக்குது. கையெடுத்ததும் மொத்தமும் பொத்துன்னு கீழே விழும். ஆணு பதறி போவான், செத்து போயிட்டா லிண்டா, அவ்வளவுதான். ஆனா அவ கீழே விழுந்த பிறகுதான் பின்னாடி இருக்கிற அந்த முகமுடியை இவனால பார்க்க முடியுது. அதை பார்த்ததும் பயந்து போனவன் கையில ஏதாவது குத்துறதுக்கு கிடைக்குமான்னு தேடுவான். இந்த சீரியல் கொலகாரனோட டார்கெட் இவங்க இல்ல. ஆனாலும் கத்தி எடுக்க முயற்சி பண்ணதுனால அங்க பேப்பரை வெட்டுற கட்டர் இருக்கும். அதுக்குள்ள அவனோட கையை விட்டு ஓங்கி ஒரு வெட்டு. அந்த நிலைமையிலையும் அவன் மறுபடியும் இன்னொரு கத்தி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். இவன் அடங்கவே மாட்டான்னு மறுபடியும் அவன் அந்த கட்டருக்குள்ள தள்ளி இன்னொரு கையையும் ஒரு வெட்டு. இவ்வளவு கூத்துங்க நடந்துகிட்டு இருக்குது. அதே சமயம் இந்த பக்கம் பாருங்க, தான் சொன்ன பாட்டை தான் போடணும்னு ஒருத்தன் மிரட்ட, நம்ம டிஜே அவன் கொடுத்த அதே பிளேலிஸ்ட் பாட்டை மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறான். எப்ப நான் கேட்ட பாட்டு என்னாச்சுன்னு நம்ம ஹீரோயினும் இவங்களும் கேட்ட, அதை அவங்கிட்ட போய் கேளு, அவன் பயமுறுத்தி வச்சிருக்கான். அந்த சீனியர் பயபுல என்ன சொன்னாலும் நான் செஞ்சாகணும், அந்த 6 அடிக்கு தான் பயமா இருக்குதுமாங்கிறாரு டிஜே. அப்புறம் இங்க எல்லாரும் சாப்பிடுறதுக்கு ஆளுகால் கலந்த அந்த ஜூஸ் இருக்கும்ல, அந்த பக்கம் வந்த ஒருத்தி ஆணு பதறுவா. என்னடான்னு பார்த்தா ஜூஸுக்குள்ள ஒரு தலை இருக்கும். அதை பார்த்தது ஒருத்தன் மயங்கி அது மேலேயே விழ, அது எகிரி அடிச்சு இந்த பக்கத்துல விழும். தலை தனியா வந்து விழுகுதே அப்படின்னு பார்த்தா அது ஒரு பொம்மை தலை. இதை பண்ணது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் சொல்லி ஹீரோயினை போட்டியை விட்டு தூக்கும்படி நம்ம டிஃபினி ஒரு பிட்ட போடுவா, ஓவர் ஆக்ஷனை போடுவா. ஆனா பண்ணது ஃப்ரெண்டுங்கிறதுனால நம்ம ஹீரோயினை போட்டியில இருந்தெல்லாம் தூக்க முடியாது. இருந்தாலும் வார்னிங், நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருப்பேங்கிறாங்க பிரின்சிபல் அம்மா. இதுல இவ கொஞ்சம் ஒரு மாதிரி மூட் அவுட் ஆயிட்டா. நம்ம ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து எதுக்கு இதுக்கெல்லாம் வருத்தப்படுற அப்படின்னு பேசுறா. நான் பண்ண மாஸ்டர் பீஸ்லயே இதுதான் பெரிய பீஸ், தரமா செஞ்சே இல்லைன்னு சந்தோஷப்படுவா. நீ தான் பண்ணியாத, அவங்களும் என்ன மதிக்கணும், ஒரு ஆளா பார்க்கணுன்றதுக்காகத்தானே நான் இவ்வளவு போட்டி கட்டி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படி எல்லாம் கூடி வரும்போது நீ ஏன் இப்படி பிரச்சனை பண்ற அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறா. இதுல பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஏன் தப்பு தானா, சரி ஏன் தப்பேன்னு இருக்கட்டும், சாரிமா சாரி கேட்டேன் போதுமா, எங்க அந்த கஞ்சா சிகரெட் அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இவ கோவமாங்கிட்டு கிளம்பிடுறா. அப்பதான் அந்த கஞ்சா விக்கிறவளோட பாய் ஃப்ரெண்டு அவளை தேடி இந்த பக்கத்துல வர்றத பேசுறத கவனிச்சுட்டு அவங்கிட்ட போறா. பைக்ல ஏறி உட்காருவான். இருன்னு ஓடியாரா ஃப்ரெண்டுகாரி. கடந்த 2 நாளா கஞ்சா விக்கிறவள நான் பார்க்கவே இல்ல, போட்டி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஓடி ஒளிரவா இல்ல, அவங்க இல்லன்னா ஏதோ நடந்திருக்கணும்னு வருத்தப்படுறான். போலீஸுக்கு போலாமான்னு கேட்டா ஆல்ரெடி போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டதா பாய் ஃப்ரெண்டு சொல்றான். ஆனாலும் போலீஸ்காரங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறான். அப்புறம் சிவப்பு கலர்ல பிங்க் கலர்ல ட்ரெஸ் பண்ணி இருக்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அதே கேங்ல இருக்கிற ஒருத்தி தான் இவ. தான் பாய் ஃப்ரெண்டோட வேற ஒரு ரூம் பக்கம் வர்றா. பாய் ஃப்ரெண்டு நல்லா குடிமி வச்சிருக்கான். அவன் அங்க வச்சு அவளுக்காக வாங்கின ஒரு கிஃப்ட காட்டுறான். அம்மாவோட டாலரை செயினை கொண்டு வந்து கொடுக்குறான். அவங்களுக்கு விட உனக்கு தான் அழகா இருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணு கதை போட்டு வர்றான். இந்த பக்கம் நம்ம பிரின்சிபால் உங்களுக்கு ஏதோ ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு வர்றாரு. ஹீரோயினையும் பார்சல் வாங்குறதுக்காக வராங்க. கையெழுத்து போட்டு கிஃப்ட் என்னன்னு வாங்கி பார்த்தா யாரோ பொக்கே அனுப்பிச்சிருக்காங்க. அதுல ஏதோ எழுதி இருக்கு, உனக்கு ஒண்ணு ஆகாதுன்னு நான் நம்புறேன்றாப்ல ஸ்மைலி போட்டு ஏதோ எழுதி இருக்குது. இது ஒரு வார்னிங்கா கூட இருக்கலாம். இவ பயப்படுறா. அந்த பக்கம் செயின் அழகா மாட்டி விட்டுட்டான் குடுமி. செயினை கொடுத்த அந்த சந்தோஷத்துல அவன் முத்தா கொடுக்க போக பின்னாடி ஏதோ சத்தம், எலிச்சத்தமா இருக்குங்கிறான் குடுமி. அதே சமயம் பார்த்தா ஒரு கட்டிங் மிஷினை வச்சு குடுமியோட முகத்துல யாரோ ஒருத்தர் விட்டு ஆட்டுன்னு ஆட்டுறாரு. மேபி அந்த முகமுடி கொலகாரனா தான் இருக்கணும். அப்புறம் அந்த பொண்ணை குறிப்பாக்குறாரு. உள்ள ஏதோ சத்தம் கேட்கறத பெஸ்ட் ஃப்ரெண்டு கவனிக்கிறா வெளியில இருந்து. அப்புறம் பார்த்தா வேற ரூம்ல இருந்து 2 பேரு ஜாலியா சத்தம் போட்டு பேசிட்டு வெளியில ஓடுவாங்க. அந்த சத்தம் தான் நினைச்சுக்கிட்டு இவ கண்டுக்கல, அங்க இருந்து போயிடுறா. இங்க இபி பாக்ஸுக்கு பக்கத்துல அந்த பொண்ணு நிக்கும் போது கட்டிங் மிஷினை பக்கத்துல கொண்டு வராப்ல ஒரு மிரட்டுறதுக்கு பின்னாடி பாக்ஸ்ல போய் முட்டுவா. முட்டின இடத்துல லைன் இருக்குது, கரண்ட் ஷாக் அடிக்குது. கரண்ட் ஷாக் அடிச்சு ரொம்ப கொடூரமா அந்த இடத்துல அவ செத்து போறா. இன்னும் அந்த ரவுடி கேங்ல 2 பேர் தான் பாக்கி இருக்கு. ஒன்னு வில்லி லிண்டாவா சாரி அவ வில்லி பேர் என்னது டிஃபினி, அப்புறம் கூடவே ஒரு எடுபடி. அவங்க 2 பேர் தான். திடீர்னு பார்த்தா டிஃபினி நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்கிறா. பொக்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு விசாரிச்சா இது உனக்கு தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போக பார்த்தா விட மாட்டேங்கிறா. இல்ல இது ஏன் விஷயம் தாங்கிறா. ஏன் பாய் ஃப்ரெண்டுக்கு உன் மேல கண்ணு, அவன் கூட உன்னை வாழ்த்தி இந்த பொக்கேவை அனுப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு இவ சந்தேகப்பட்டு நம்ம ஹீரோயினை திட்டிக்கிட்டு இருக்கிறா. அப்போ கூட அந்த எடுபடி பொண்ணு வருவா. என் பாய் ஃப்ரெண்டை ஒரு மாதிரியா பாக்குறாள், அவன் கண்டிப்பா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை ஏத்துக்க மாட்டான். ஏன்னா உன் குடும்பத்துல ஒரு ஆண் வந்தா அவனை
அவனை எப்படி குத்தி கொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியுங்கிறாப்ல ஹீரோயினை ரொம்ப காயப்படுத்தி பேசிட்டு இருக்கா. நீ வயித்துல இருக்கும் போதே உங்க அப்பா உன்னை விட்டுட்டு ஓட பார்த்திருக்கணும், காண்டாட உங்க அம்மா குத்தி கொன்னு இருக்கணும், இப்படி கதை கட்டுறா. கூட இருக்கிற அந்த எடுபடிக்குமே இந்த மாதிரி அவ பேசுறதுல விருப்பம் இல்ல. இருந்தாலும் கூட அவ பேசுற எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறா எடுபடி. அப்புறம் போது நிப்பாட்டு டிஃபனி, கிளம்பலாங்கிறாங்க. ஆனா டிஃபனி விடுறாப்ல தெரியல. போலீஸ் வேணா ஆதாரம் கிடைக்கலன்னு இந்த கேஸை ஒண்ணும் இல்லாம ஆக்கிருக்கலாம். ஆனா ஊர் பேசுது, ஊர் பேச்ச நம்பித்தானே ஆகணுங்கிறா. உங்க அம்மா ஒரு கொலகாரி, உன் குடும்பமே ஒரு கொலகார குடும்பம், நீ இந்த இளவரசி போட்டியில ஜெயிக்கணும்னு பாக்குறியா அப்படிங்கிறா. எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறா. ஒழுங்கா வீட்டுக்கு போய் பொழப்ப பாருன்னு திட்டுறா. எடுபிடிக்கு இதை பார்த்து கொஞ்சம் வருத்தம் தான், கவலை தான். இப்படி எல்லாம் பண்ணாதடின்னு சொல்லிட்டு அவ நகரப்பானா விடமாட்டேங்கிறா எடுபிடியே. இவ கூடயே இருங்கிறா. ஆனா அதையும் தாண்டி அவ விருட்டுன்னு கிளம்புறா. மேபி நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்ல வராளா, இல்ல வில்லியை விட்டு விலகி போனா போதுன்னு நினைக்கிறாளான்னு தெரியல. இபி லைன்ல அந்த பொண்ணை மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இங்க பவர் கட்டாயி வரும். அதை பார்த்த பிரின்சிபல் நம்ம கிளீனர் கிட்ட அதை என்னன்னு பாருன்னு சொல்லும் போது, அப்ப உங்க அப்பனா வந்து இங்க கிளீன் பண்ணுவான்னு பிரின்சிபலை பார்த்தே மொரன்னு முறைச்சு பேசி விடுறாப்ல. அப்புறமும் வேற வழி இல்லாம இபி மேட்டரை என்னன்னு பாக்குறதுக்கு கிளீனர் கிளம்பி போறார். திடீர்னு பார்த்தா டிஜேவோட பாட்டெல்லாம் மாறி இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு என்ன பாட்டெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு விசாரிக்க, என்ன மிரட்ட அந்த பயல கொஞ்ச நேரம் ஆளை காணோம், அதனாலதான் நான் பாட்டை மாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன்னு சந்தோஷமா டிஜே சொல்றான். இங்க பாத்ரூம் பக்கம் வந்து டிஃபனி பேசுனது தப்புதான்னு அந்த அசிஸ்டன்ட் ஆறுதல் சொல்ல வர்றா. அழுது மேக்கப் எல்லாம் கலஞ்சு போயிருக்குமா, தன்னோட மேக்கப் கிட்ட கொடுத்து நீ மேக்கப் போட்டுக்கோ அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் கொடுக்குறா. அந்த மேக்கப் கிட்ல இருந்து அழகா மேக்கப் போட்டுட்டு இங்க ஸ்டேஜ நோக்கி நம்ம ஹீரோயின் நடந்து வரும்போது பாக்குறவங்க எல்லாம் வாய பழக்கிறாங்க. டிஃபனிக்கே பொறாமையா இருக்கு நம்ம ஹீரோயினை பார்த்து. ஆக்சுவலா டிஃபனி பிளான் பண்ணது அதை தான், அழுது மேக்கப் எல்லாம் கலஞ்சு போயிடும், தோத்துருவான்னு. ஆனா மறுபடியும் மேக்கப் போட்டுட்டு தெம்பா வருவான்னு எதிர்பார்க்கல. நடக்க போற விபரீதம் தெரியாம அங்க இருக்கிற ஸ்கூல் பசங்க எல்லாம் ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்டு கூட டிஃபனியோட பாய் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பாப்ல. ஏன் அவ கூட பேசிட்டு இருக்கிற, ஏன் கூட பேசுன்னு புடிச்சு இழுக்கிறா டிஃபனி. இந்த அசிஸ்டன்ட் போட்டு இருக்கிற ட்ரெஸ் இவ கொடுத்த ட்ரெஸ். என்ன இந்த ட்ரெஸ் வேணுமான்னு அசிஸ்டன்ட் கேட்க, வேணா நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஜூஸை கொண்டு வந்து அசிஸ்டன்ட் மேல ஊத்தி விட்டுட்டா. கேட்டா ஏன் ட்ரெஸ் நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிறா. அசிஸ்டன்ட்டுக்கே இந்த நிலைமையா, நீ எல்லாம் உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ வேகமா அங்க இருந்து கிளம்பி போயிட்டா அசிஸ்டன்ட். டிஜேவோ போட்டி போட்டு ஆடுறாப்ல ஒரு பாட்டை போட்டு விட்டார். இப்ப இங்க ஆடுறதுக்கு இந்த போட்டியாளர்களை மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோயினும் அந்த பக்கம் வில்லி டிஃபனியும் தான். முதல் டிஃபனி ஆடுவா, போட்டிக்கு நம்ம ஹீரோயினும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படி டான்ஸ் ஆறாங்கன்னு பார்த்து ஓட்டு போறவங்க மனசு மாறுச்சுன்னா 11 மணிக்கு ஓட்ட ஆரம்பிக்கும் ராத்திரி. அப்போ ஓட்ட யாருக்கு வேணாலும் குத்தலாம். சோ அவங்க திறமையெல்லாம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடம்புல இந்த ஜூஸை எல்லாத்தையும் பாத்ரூம் பக்கம் போய் குளிச்சு வேற ஒரு ட்ரெஸ் மாத்தி மறுபடியும் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க அசிஸ்டன்ட் எடுபடி. ஆனா கண்ணாடிக்கு பின்னாடி அந்த முகமூடி கொலகார இருக்கிறாங்கிறது அவளுக்கு தெரியாது. இங்கேயோ டான்ஸ் போட்டி ரொம்ப ஜோரா நடக்குது. ஸ்டைலா பார்வையோட அழகா நம்ம ஹீரோயின் ஆடுறா. அதை இந்த பாய் ஃப்ரெண்டு ரசிக்கிறான். அதை பார்த்து நம்ம வில்லி டிஃபனிக்கு கோவம் வருது. அவ ஆடும்போது ஒரு தடுமாட்டம் தெரியுது, கோவம் தெரியுது. தடுமாற்றம் கூட்டிகிட்டே போக அம்மா அதை பார்த்துட்டு வாயில விரல வச்சு கடிச்சுக்கிட்டு இருக்கா. பேய் பிடிச்சாப்புல ஆடிக்கிட்டு இருக்கா அவ. டிஃபனி ஆடுற இந்த பேய் ஆட்டத்தை பார்த்துட்டு எல்லாரும் முகம் சொல்லிக்கிறாங்க. ஓ, இவங்க கேங்ல இன்னும் ஒருத்தி மிச்சம் இருக்காங்க. நாயின்னு கூட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஓட்டினால அந்த நாயி டிஜேவோட பாட்டை கட் பண்ணணுன்றதுக்காக வயரை புடுங்கி விட்டுட்டா. பாட்டு பாதிலே நின்னதுனால டிஃபனி தப்பிச்சா. எந்த ட்ரெஸ் போடலாம், மறுபடியும் அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸையே போடலாமான்னு அசிஸ்டன்ட் பாத்ரூம்ல இருக்கும்போது எதுக்கு அந்த முகமூடி கொலகாரன் நிக்கிறான். யாரோ பிராங்க் பண்றதா அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டா. யார் ஒன்னு அனுப்பிச்சது, நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவ தான் இந்த மாதிரி பிராங்க் பண்ணுவா. அவ அமுச்சு விட்ட ஆளான்னு கேட்க முகமுடியோ கையில ஒரு கத்திய காட்டுறான். இவளுக்கு அள்ளு விட்டுருது. அங்க இருந்து விலகி ஓடலான்னு பார்த்தா குறுக்கால வந்து நிக்கிறான். இவ எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு ஓட பாக்குறா. கதவை திறந்தா கதவுக்கு அந்த பக்கத்துல வேற ஒரு முகமுடி நிக்கிறான். ரெண்டு பேரா அவளுக்கு அழுகையே வந்துருது. பின்னாடி திரும்பினா நடுவு மண்டையில நச்சுன்னு ஒரு வெட்டு. சோலி முடிஞ்சு போச்சு. இப்பதான் மிச்சம் இருக்கிறது அந்த ரவுடி கேங்ல 2 பேர், வில்லியும் அந்த நாயும், அப்புறம் நம்ம ஹீரோயின். மொத்தம் 3 பேர் தான் இப்ப போட்டியில மிச்சம் இருக்கிறது. இந்த பக்கம் தனக்கு நடக்க போற விவரத்தை தெரியாம நம்ம ஹீரோயின் மெய்மறந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அந்த வயரை புடுங்குச்சுல ஒரு நாய், அவ போட்டியில இருக்காளா இல்ல போட்டியில இல்லையான்னு ஒரு கிளாரிட்டி இல்ல. ஐ திங்க் போட்டியில இல்லைன்னு நினைக்கிறேன். பின்னாடி ஏதாவது தப்பா சொன்னோம்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த பாய் ஃப்ரெண்டை இவ பாக்குறது, அவன் பாக்குறது, இதை கவனிச்ச பிரின்சிபல் அம்மா உனக்கு எது முக்கியமோ அதுல கவனத்தை செலுத்து, தேவையில்லாத விஷயத்துல கவனத்தை செலுத்தாதுன்னு ஒரு அட்வைஸ் போடுறாங்க. கண்டிப்பான்னு சொல்லிட்டு வாங்கிறது ஓடிடுறா. இன்னொரு பக்கம் போய் ஆட ஆரம்பிக்கிறா. டிஃபனிக்கு அவ ஆடுறத கண்டாலே சுத்தமா பிடிக்கல. பாய் ஃப்ரெண்டு பாக்குற பார்வையும் பிடிக்கல. பாய் ஃப்ரெண்டு கிட்டே போய் அப்பட்டமா எல்லாம் தெரியுது அப்படின்னு ஓட்டுறா. நம்ம பிளான் என்னாச்சு, நம்ம எதிர்காலம் என்னாச்சு அப்படின்னு கேட்க, யாரோட பிளான், யாரோட எதிர்காலம் எல்லாம் நீயா சொன்னது, நான் சொன்ன ஏதாவது ஒண்ணு நீ கேட்டிருக்கிறியான்னு கேட்கிறேன். அவன் என்ன கழட்டி விட பார்த்த கொன்றுவேன்னு மிரட்டுறா. ஆனா அவனும் இந்த நொடியே உன்னை கழட்டி வரேன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டான். வெளியில நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பா. அங்க ஒருத்தவன் கஞ்சா சிகரெட்டை குடிச்சிட்டு இருப்பான். அவங்கிட்ட போய் வலிஞ்சு குழஞ்சு பேசி
சிகரெட்டை பிடிங்கி இவ அடிக்கிறா. ஹீரோயின் சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்கா. நீயும் போய் ஆட வேண்டியதுன்னு அவன் கேட்க, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்ங்கறா இவ. சிகரெட் அடிக்கிறது எல்லாம் குறியா இருக்கா. அப்பதான் ஒருத்தன் ஓடியாந்து, யாரு பாத்ரூம் பக்கம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போனா திரும்ப வரல, என் கேங்ல நிறைய பேரை பார்க்க முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது முகமுடியோட ஒரு ஆள் அந்த பக்கம் போறத பெஸ்ட் ஃப்ரெண்டு பாத்துட்டா. அவனை பாத்தியான்னு கேட்டா வேற யாரும் கவனிக்கல, அவன் மட்டும் தான் கவனிச்சிருப்பா. அந்த முகமுடியை தேடி இவ அவங்க சுத்த ஆரம்பிக்கிறா. ஆனா இங்க டான்ஸ் ஃப்ளோர்லயோ அவளும் நோக்கினாள் அவனும் நோக்கினான். அதை பார்த்த கூட இருக்கிற ஒருத்தன் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டை ஏத்தி விடுறான். இங்க நல்லவங்கன்னு யாரும் இல்ல, எல்லாரும் சான்ஸ் கிடைத்தா இப்படி தானே ஏத்தி விடுறான். ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்டு எங்க அந்த வில்லியோட கூட்டத்தை காணமேனு தேடுறா. போட்டியில பாதிக்கு மேற்பட்ட போட்டியாளர்கள் இல்லையேங்கிறத கவனிக்கிறா. அம்மா என்ன பண்ணுதுன்னு பாருங்க. வில்லி டிஃப்னியோட அம்மாவோ ஓட்டு போறதுக்கு வச்சிருக்கிற அந்த ஓட்டு சீட்டுல தான் பொண்ணோட பேர் இருக்கிற இடத்துல எல்லாம் டிக்கு போட்டு கள்ள ஓட்டு போட பாக்குறா. அப்பதான் அந்த பாய் ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட நெருங்கி வந்து பேச ஆரம்பிக்கிறத கவனிக்கிறா. டிஃபனியும் அதை கவனிக்கிறா. ரெண்டு பேரும் வாய பழக்கிறாங்க. ஓரளவு தைரியம் வந்து அவன் முத்தா கொடுக்க வர சமயம் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஹீரோயினை இழுத்துட்டு அந்த பக்கத்துல ஓடியாரா. இந்நேரத்திலேயே அந்த மாதிரி பண்ணணும்னு இவ கோவப்படுறா. ஹீரோயின் யாரோ ஒருத்தன் முகமுடியை போட்டுக்கிட்டு உள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், பயமா இருக்குங்கிறா. ஆனா இதுவும் ஒரு பிராங்க், நீ நேரங்கட்ட நேரத்துல இந்த மாதிரி பிராங்க் பண்றேன்னு பெஸ்ட் ஃப்ரெண்டை இவன் நம்பல. அதே மாதிரி போட்டியாளர்கள் 3-4 பேரை காணோம், நீ கடைசியா எப்ப பார்த்தேன்னு கேக்குறா. இல்ல அவங்க எல்லாம் ஜோடி ஜோடியா வேற எங்கேயாவது இருப்பாங்கிறாப்ல. பாய் ஃப்ரெண்டு சொன்னா, உனக்கு என்னடா இங்க போடா அப்படின்னு திட்டி விரட்டி விட்டுறா பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஏன் எனக்கு நல்லது நடக்க வரும்போதெல்லாம் அதை கெடுக்க பாக்குறேன்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட நம்ம ஹீரோயின் திட்டி விட்டுறா. போட்டியில இருக்கிற போட்டியாளர் எல்லாம் யாரோ முகமுடி போட்டவன் கொல்ல வராங்கறியா, இதெல்லாம் நம்புறாப்லையா இருக்குங்கிறா. இதெல்லாம் அட்ராக்ஷனுக்காக தானே பண்ற, எப்பவுமே உன் கையை பிடிச்சிக்கிட்டே என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொன்னதும் பெஸ்ட் ஃப்ரெண்டு கோவம் வந்துடும். போடி போடி போடின்ட்டு போயிட்டா. பாய் ஃப்ரெண்டு தான் வந்து ஆறுதல் சொல்றாரு. கூட்டமா இல்லாம தனிமையான இடத்துக்கு போலாமான்னு கூப்பிடுறான். சரின்ட்டா இவளோ கையை பிடிச்சு கூட்டு போறான். அடறல் சத்தம் கேட்டதே முகமுடிய பார்த்தமேன்னு என்னவா இருக்கும்னு பெஸ்ட் ஃப்ரெண்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. ஈபி லைன் வேற அடிக்கடி கட்டாச்சுல்ல, சோ ஈபி ரூம் எங்க இருக்குன்னு விசாரிக்கிறா. பேஸ்மெண்ட்ல இருக்குன்னு ஒருத்தவன் சொன்னதும் சரி பேஸ்மெண்ட்டுக்கு போகணும் முடிவு பண்ணி அவ கிளம்புறா. இங்க நம்ம ஹீரோயினோ பாய் ஃப்ரெண்டு கிட்ட அம்மா எங்க கூட்டிட்டு போற அப்படின்னு கேட்க, வா காட்டுறேன்னு யாருமே இல்லாத ஒரு ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போறான். பெஸ்ட் ஃப்ரெண்டோ ஹால்ல இருந்து பேஸ்மெண்ட் நோக்கி போறா. இங்க ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கிற ஒப்பனை அறை மேக்கப் ரூம் பக்கம் நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிட்டு வந்துட்டான். அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து எதிர்பார்த்தது வேற. அவனோட நோக்க தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இவன் அங்க இருந்து விலகி போக பார்க்கும்போது ஹீரோயினோட கையை பிடிச்சுப்பான். விட்ரா கைன்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள உச்சந்தலையில ஓங்கி ஒரு குத்து அந்த முகமுடி. பாய் ஃப்ரெண்டு சோலி முடிஞ்சு. இத பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து ஓடுறா. ஈபி ரூம் பக்கம் வந்தா அங்க கிளீனர் வந்தாருல, அவர் தலையில எவனோ கோடாரியை நட்டு வச்சிருக்கான். அதை பார்த்து பயந்து கீழே விழுந்தா மீறி புணங்கள் ரத்த கரையோட இங்கிட்டு கிடக்கிறத பார்த்துட்டு அலறுவா. அந்த அடறல் சத்தம் பேஸ்மெண்ட்ல இருந்து வரத பார்த்துட்டு கேட்டுவிட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டை தேடி நம்ம ஹீரோயின் ஓடியாரா. ரெண்டு பேரும் பேஸ்மெண்ட்ல பாத்துக்கிறாங்க. எல்லா பேரும் இங்க செத்து பணமா கிடக்குறாங்கன்னு நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லுவா. நானும் அந்த முகமுடியை பார்த்தேன், வா இங்க இருந்து போலான்னு ரெண்டு பேரும் ஓடுறாங்க. ஆனா அதுக்குள்ள வெளியில இருந்து பேஸ்மெண்ட் கதவை ஒரு முகமூடி மூடிட்டான். இவங்க மறுபடியும் பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஓடியாராங்க. ஏதோ ஒரு ரூமுக்குள்ள நம்ம ஹீரோயின் ஓட பார்க்க அந்த ரூம் வேண்டான்னு இன்னொரு பக்கம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இழுத்துட்டு வந்துட்டா. ஆனா அங்க ஏதோ நடமாடுற சத்தம் கேட்டதும் ரெண்டு பேரும் போய் ஒரு பிளாஸ்டிக் கவருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. முகமூடி தான் நடந்துகிட்டு வரான். அவன் எங்கிட்ட கிராஸ் பண்ணி போனதும் இவங்க சத்தம் இல்லாம எந்திரிச்சு அங்க இருந்து கடந்து போக பாக்குறாங்க. இருக்கிற முகமுடியோ அங்க இருக்கிற பாடி எல்லாம் டிஸ்போஸ் பண்ற வேலையா பாக்குறான். அப்ப இவங்க ஓடுறத கவனிச்சுட்டு விரட்ட ஆரம்பிக்கிறான். ஓடி அந்த ஒரு ரூமுக்குள்ள கதவை சாத்திட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. தட்டிக்கிட்டு இருந்தவனோட சத்தம் காணோம், போயிட்டானோ அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இங்க பார்த்தா ஒரு விளக்கு இருக்கும். பக்கத்திலேயே போட்டியில் இருக்கிற அந்த 6 பேரோட போட்டோ இருக்கும். நம்ம வில்லி, டிஃபனி, ஹீரோயின் அவங்க 2 பேரை தவிர மீதி எல்லாரோட போட்டோவையும் யாரோ கிறுக்கி வச்சிருக்காங்க. அப்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், நான் தான் உன்னை நம்பலன்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அதுக்குள்ள பார்த்தா முகமுடி கோடாரி எடுத்துட்டு வந்து கதவை நொறுக்க ஆரம்பிச்சிட்டான். இங்க ஒரு ஜன்னல் கதவு இருக்கும். அதுல ஏறி எஸ்கேப் எல்லாம் நினைச்சிட்டு ஒரு டேபிள போடுறாங்க. அந்த டேபிளுக்கு மேல ஒரு சேரை போடுறாங்க. சேரை வச்சு அந்த கண்ணாடி ஜன்னலை உடைச்சாச்சு. மேல ஏறுறது பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். அப்போ அங்க பீங்கானோட மேல இவ கைய வைக்க கையை வெட்டுப்பட்டுரும். அடுத்து இவ ஏறதுக்குள்ள முகமுடிய உள்ள வந்துட்டான். இவ அங்க கீழே கிடந்த ஒரு பீங்கான் எடுத்து முகமுடியோட ஷோல்டர்ல ஓங்கி ஒரு குத்து. மேல இருந்து நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவள மேல இழுத்துறா. ஜஸ்ட் மிஸ்ல கோடாரி சவத்துல குத்தும். இப்ப பார்த்தா நடக்கிற கூத்தெல்லாம் தெரியாம ஸ்டேஜ்ல பிரின்சிபால் போட்டி ஆரம்பமாக போகிறதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஓட்டு போடலான்ட்டாரு. எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டெல்லாம் கவுண்ட் பண்ணியாச்சா. இப்போ யாரு இளவரசிங்கிறத நான் அறிவிக்க போறேன். இந்த போட்டியில ஜெயிச்சது யாருன்னு கையில இளவரசி போறக்கூடிய அந்த மணிமகுடம் இருக்குல்ல, அது கையில இருக்குது. 2 பேரும் ஓடியாருவாங்களா. பின்னாடி ஓடியார பெஸ்ட் ஃப்ரெண்ட வில்லியோட ஆளு அந்த நாய் பிடிச்சுப்பா. வில்லி தான் ஜெயிக்க போறா, நீ அதை கெடுக்க கூடாதுன்னு பிடிச்சுப்பா. ஆனா இங்க ஜெயிச்சது யாருன்னா நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் தான் ஜெயிச்சதா அனௌன்ஸ்மெண்ட் வருது. எல்லாரும் கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ அழுகிறது ஏதோ போட்டியில ஜெயிச்சிட்டதா சொன்னதுனால ஆனந்த கண்ணின்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் பெஸ்ட் ஃப்ரெண்ட பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் ஒருத்தி அவளோட காலை ஒருத்த முகமுடிய வந்து வெட்டிட்டான். அதை பார்த்தா பாய் ஃப்ரெண்டோட கழுத்தை வெட்டிவிட்டான். அப்புறம் கூட்டத்துக்குள்ள சரசரன்னு முகமுடி ஓடியாந்துட்டு இருக்கும்போது ஸ்டேஜுக்கு ஓடியாந்து நான் சொல்றத
கேளுங்கன்னு சொல்லும்போது அந்த இளவரசிக்கான மகுடத்தை மாட்டி விட்டுறாரு அவரு. இங்க ஒரு கொலகாரம் இருக்கிறான் அப்படின்னு அவ கத்த கரெக்டா கொலகாரனை எல்லாரும் பார்க்க தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பிரின்சிபால எல்லாரும் தப்பிச்சு போயிடுங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அந்த முகமுடி கொலகாரங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போனா பிரின்சிபாலோட கைய துண்டாக்கிட்டான். முகமுடியோட டார்கெட் சாட்சாத் நம்ம ஹீரோயின் தான். இந்த இடத்துல வெட்டுறதுக்கு கோடாரிய ஓங்கும் போது பின்னாடி எகிரி குதிச்சு பெஸ்ட் ஃப்ரெண்டு முகமுடியனை தடுத்துறா. ஆனாலும் சுத்தி கீழே தள்ளி பெஸ்ட் ஃப்ரெண்டோட வயித்துல மிதிச்சு ஓங்கி வெட்ட போவான். அப்போ தான் தலையில மாட்டி விட்டாங்க இல்ல மணிமகுடம், அதை எடுத்து அந்த வில்லையும் அந்த முகமுடியோட கண்ணுலயே ஒரு குத்து குத்திடுறா. ஐயோ வலிக்குதேன்னு முகமுடி கத்திக்கிட்டு கீழே விழுவான். யாரா இருக்குன்னு எல்லாரும் கவனிக்கிறாங்க. யாரா அதுன்னு பார்த்தா நம்ம வாத்தியார் ஸ்டெஃபினியோட டிஃபினியா வில்லி அவளோட அப்பன். நீங்களான்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. மறுபடியும் கோடாரி எடுக்க போக பசங்க 3 பேர் சேர்ந்து அவரை புடிச்சிட்டாங்க. அப்பா அப்பான்னு டிஃபினி ஓடியாந்து அழுகுறா. வில்லி ஓடியாந்து அழுகுறா. அப்புறம் தான் நம்ம வைஸ் பிரின்சிபல் அம்மா வருவாங்க. விழுந்து கிடக்கிற அந்த சடலங்களை பார்த்து வருத்தப்படுறாங்க. டிஃபினியோட அம்மாவோ ஏன் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு தான் புருஷனை பார்த்து கேட்க, உனக்கு இந்த பிராம் போட்டியில நம்ம பொண்ணு ஜெயிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும், அதுக்காக தாங்குறாரு. தான் பொண்ணுக்கு இது எவ்வளவு முக்கியம்னு தெரியும், உங்க 2 பேருக்காக தாங்குறாரு. ஆனா இவ்வளவு பேரை கொன்னு இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு அப்படி என்ன இருக்குன்னு பிரின்சிபல் அம்மாவும் கேட்பாங்க. எப்பவுமே இந்த மாதிரி பிராம் போட்டிகள்ல ஜெயிச்சவங்களை மட்டும்தான் இந்த ஊர்க்காரங்க மைண்ட்ல வைப்பாங்க. இந்த ஊரோட வரலாற்றுல எழுதப்படும். ஜெயிக்கிறது முக்கியங்கிறாரு. பிரின்சிபல் அம்மாவோட பையன் இவர் சரியான மென்டல் அப்படின்னு பின்னாடி இருந்து திட்டுறான். டிஃபினியோட அம்மாவே யாராவது போலீஸுக்கு கால் பண்ணுங்கன்னு தைரியமா சொல்றாங்க. அதே சமயம் ஒரு கையை துண்டுபட்ட நிலைமையில நம்ம பிரின்சிபல் இன்னும் உயிரோட தான் இருக்கிறார். ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. பிரின்சிபலோட கையையும் அவரையும் தக்கிறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸ்கூல்ல இருக்கிற அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு அவ இதாண்டா சான்ஸ்னு இந்த நியூஸை பெரிய விஷயமா பேசி ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. பெஸ்ட் ஃப்ரெண்டோ நீ என்ன காப்பாத்திட்டேன்னு ஹீரோயினை சொல்ல, ஹீரோயினோ நீ தான் என்ன காப்பாத்திட்டேங்கிற. அப்பதான் பெஸ்ட் ஃப்ரெண்டோட கையில அந்த காயம் இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ பாவம்னு நம்ம ஹீரோயின் வருத்தப்படுறா. எல்லாம் மாறும் சரியாகும் நினைச்சேன், ஆனா எதுவும் மாறல நல்லா தெரியுதுங்கறா ஹீரோயின். எது எப்படியோ இந்த போட்டியில கடைசியில நீ ஜெயிச்சிட்டேன்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எடுத்து சொல்ல, எதுவும் நாளைக்கு காலையில மாற போறது இல்ல, அப்பயும் நானு இதே மாதிரிதான் இருக்க போறேங்கிறா. பாசமா பெஸ்ட் ஃப்ரெண்டோட தோல்ல சாஞ்சிக்கிறா. கையில அடிபட்டு இருக்குது, நான் வேணா தையல் போட்டு விடுறேன்னு ஒருத்தர் வந்து நிக்கிறார். கூட நான் வரட்டுமான்னு கேட்க, இது ஒன்னும் டாக்ஸி வண்டி இல்ல, அடிபட்டவங்களை மட்டும் தான் கூட்டிட்டு போக முடியும்ட்டார் அவர். சார் இன்னும் 2 பேரும் கட்டி பிடிச்சு பாய் சொல்லிட்டு பிரிஞ்சிடறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கையில இருக்கிற அந்த வெட்டுக்காயத்துக்கு தையல் போறதுக்காக பெஸ்ட் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போறாங்க. 2 போலீஸ்காரங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி 78ல நடந்த கொலைகளை விட இங்க கொலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதே அப்படின்னு புலம்புவார். அவர் சொல்ற அந்த 78வது வருஷத்துல நடந்த அந்த பிராம் கொலைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே இதே மாதிரி இந்த ஊர்ல நடந்த கொலைகளை பத்தி அந்த கதைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 3 பார்ட் இதே மாதிரி வந்திருக்குது ஃபியர் சீட்ங்கிற பேர்ல. அந்த 3ஓட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி அதையும் கவனிக்கலாம், பார்க்கலாம். அதுக்காக கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேண்டாம். ஒரு கண்ணு நொல்லையான டிஃபினியோட அப்பனை போலீஸ் கட்டு போட்டு அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாங்க ஒரு வண்டியில. டிஃபினியோட அம்மாவை ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்காக நீங்க இங்க இருக்கணும் அப்படிங்கிறாப்ல சொல்லிட்டாங்க. அப்ப என் பொண்ணை யாரு வீட்டுக்கு கூட்டிட்டு போவா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினே வந்து அவங்க எதிர்த்த வீடுதான் நானு, அவளை வேணா நான் கூட்டிட்டு போறேங்கிறாங்க நம்ம ஹீரோயின். ஒரு போலீஸ்காரர் வண்டி ஓட்ட போலீஸ் வண்டியிலேயே ஹீரோயினும் சரி வில்லி டிஃபினியும் சரி ஒன்னா வண்டியில போறாங்க. இங்க வச்சுதான் முறையா வில்லி டிஃபினி ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. எங்க அப்பா அம்மா நான் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த லெவலுக்கு இருக்கணும்னு நான் முயற்சி பண்ணேன், எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பத்தல. ஜெயிக்கணும்னு சொல்லியே வளர்த்துட்டாங்க. ஆனா நிஜத்துல சொல்ல போனா நான் ஒண்ணுமே இல்லைங்கிறாப்லதான் எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி வருத்தப்படுறா வில்லி. டிஃபினி வருத்தப்படுறா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, ஃப்ரீயா விடுங்கறாங்க நம்ம ஹீரோயின். வண்டில இருந்து இறங்கி வீட்டை நோக்கி இப்ப நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 போலீஸ் வந்திருக்காங்கப்பா. டிஃபினியோட வீடு வரைக்கும் போலீஸ் வந்து விட்டாச்சு, இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்லும்போது டிஃபினியோ என்னை விட்டுட்டு போகாதன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, சரி அவளுக்காக நான் கூட கொஞ்ச நேரம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவ உள்ள வந்துட்டா. இங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது என் பொண்ணு அங்க வீட்டுல தனியா இருப்பா, என்ன சீக்கிரம் அமுச்சு விடுங்கன்னு டிஃபினியோட அம்மா கெஞ்சுறாங்க. ஆனா இவர் விட மாட்டேங்கிறார். உங்களுக்கு குழந்தை குட்டி இல்லையா, ஒரு அம்மாவோட தவிப்பு உங்களுக்கு புரியாதா அப்படி இப்படின்னு சென்டிமெண்டலா பேச அவர் உடனே அங்க இருந்து டிஃபினி வீட்டுல இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி எப்பா வண்டி எடுத்துட்டு வாங்கப்பா, டிஃபினியோட அம்மாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னதும் டிஃபினியோட அம்மாவுக்கு சந்தோஷம். போலீஸ்காரங்க கிளம்பிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் பொண்ணுங்க 2 டிஃபினியோட வீட்லயே தூங்கிட்டு இருக்காங்க. அம்மாகாரியும் வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்தவ கிச்சன்ல இருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு மேல பெட்ரூம் நோக்கி நடந்து வர்றா. கத்தியால படிக்கட்ட தட்டிக்கிட்டே வருவா. அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஹீரோயின் முழிக்கிறாங்க. வெளியில வந்து பார்த்தா கத்தியோட இந்த அம்மா மேல வரத பார்த்துட்டு அவ பயந்து போறா. அதே சமயம் டிஃபினியும் என்ன சத்தம்னு இங்க வந்து பார்க்கும்போது கத்தியோட இருக்கிற அம்மாவை பார்த்து அவளுக்கும் பயம். வா ஓடுவோன்னு 2 பேரும் சேர்ந்தே ஓடுறாங்க. ஒரு கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. துணி வைக்கிற வார்ட்ரோப்பா அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பின்னாடி உள்ள கூடயே ஒளிஞ்சிட்டு இருக்கிற நம்ம டிஃபினி சின்னதா ஒரு கத்தி வச்சிருப்பா. அந்த கத்தி எடுத்து ஹீரோயினோட கழுத்திலேயே குத்த பாக்க நல்ல வேலை எப்படியோ கத்தியை பிடிச்சு தப்பிச்சு ஓடியாருவா. அப்படி ஓடியாரும்போது அம்மா கிட்ட மாட்டிக்கிறா. முதுகுல ஒரு கோடை போட்டு விட்டுருச்சு அம்மா. குடும்பமே குலகார குடும்பமா இருந்தா என்ன பண்றது? அம்மா பெரிய கத்தி, பொண்ணு சின்ன கத்தி, அவ்வளவுதான் வித்தியாசம். இதுக்கு முன்னாடி உன் முகத்துல நான் அதை கவனிச்சது இல்ல, ஆனா மரண பயத்தோட நீ என்ன பார்க்கும்போதுதான் எனக்கு அது ஞாபகம் வருது. உங்க அப்பனும் இதே மாதிரி சாகும்போது ஒரு பார்வை
பார்வை பார்த்தான். உனக்கும் அதே பார்வை தான் இருக்குது, உங்க அப்பா மாதிரி தான் நீ இருக்கிறேன்னு சொல்லும் போதுதான் இவங்க அப்பாவை உண்மையிலேயே குத்தி கொன்னது டிஃபனியோட அம்மா தான் நல்லா தெரிய வருது. எவ்வளவு அழுதான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவன் என் பாய் ஃப்ரெண்டா இருந்தான், அப்புறம் உங்க அம்மா பக்கம் அவன் திரும்பினான். தாங்க முடியல, போட்டுவிட்டேன் அப்படிங்கிற அவ. தான் அம்மா தான் கொலகாரின்னு டிஃபனிக்கும் தெரியும். ஆனாலும் உங்க அப்பன் கொலை செய்யப்பட்டவன், உங்க அம்மா கொலகாரின்னு நம்ம ஹீரோயினை உரண்டெடுத்துக்கிட்டே இருப்பா எல்லாம் தெரிஞ்சுமே. உங்க அப்பன் சாகும்போது என் முகத்தை பார்த்துட்டே செத்தான். நீயும் சான்னு கத்திய தூக்கும் போது அம்மா கொஞ்சம் பொறுங்க நான் கொலை பண்றேன்னு பொண்ணு கேட்க பொண்ணுக்காக அம்மா விட்டு கொடுக்குறாங்க. மெதுவா பக்கத்துல வருவா கத்தியோட பொண்ணு. அப்படி குத்த வருவா பாருங்க, காலால ஓங்கி ஒரு எத்து விட்டதுல 3 மாடி மேல இருந்து கீழே படிக்கட்டு மரத்து மேல விழும்போது நொறுங்கி போய் மரம் குத்தி சம்பவ இடத்திலேயே பொண்ணு செத்து போயிட்டா. ரொம்ப கொடூரமான கேவலமான சாவு. இத பார்த்தது அம்மா இன்னும் கோவப்பட்டு இவளை விரட்ட ஆரம்பிக்க இவ பயந்து கீழே ஓடுறா. மெயின் டோரை திறக்கலான்னு பார்த்தா டோரு பூட்டி இருக்குது. ஓங்கி வந்து குத்துவா பாருங்க, ஜஸ்ட் மிஸ்ல கதவுல கத்தி குத்தி நிக்குது. எப்படா தப்பிக்கலான்னு இவ சுத்தியும் முத்தியும் பாப்பா. தப்பிக்க வாய்ப்பு இல்ல. சரி ஏதாவது கிடைக்குமான்னு அங்க இருக்கிற பொட்டிகள்ல ஏதோ தேடிக்கிட்டு இருக்கா, ஏதாவது கிடைக்குமான்ட்டு. அதுக்குள்ள அம்மா டோர்ல சிக்கி இருந்த கத்தியை எடுத்துட்டு பக்கத்துல நெருங்கி வர. அவ ஓட இவ குத்த வரன்னு சரியா இருக்கும். ஆனா ஓடி வந்த நம்ம ஹீரோயினும் ஷோகேஸ்ல நல்ல கனமா ஒரு அவார்டு கொடுத்திருப்பாங்க, அது கடத்திருக்கும். அதை வச்சு தலையில ஒரு அடி, தலை பொளந்து ரத்த ஒழுகும். அப்படியே அந்த அம்மா சோஃபால சாஞ்சிருச்சு. இன்னும் சாகல. என்ன காப்பாத்துடியம்மா, என்ன காப்பாத்துமா அப்படின்னு கேப்பா. கொல்ல வரும்போது எப்படி பேசுறா, இப்போ உயிர் பிச்சை கேட்கும் போது எப்படி கெஞ்சுறான்னு பாருங்க. நீ எல்லாம் ஒரு குப்பை தொட்டில தான் கிடக்கணும்னு சாகும்போது கூட என்னாம புலம்பிட்டு சாகுறான்னு பாருங்க. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்த பிறகு இவ இனி பழைய மாதிரி இருப்பாளா நம்ம ஹீரோயின்? மசரா போச்சுன்னு சொல்லி ஃபுல் கான்பிடன்டோட வெளியில வந்து நிக்கிறா. இதே கான்பிடன்டோட இனி இருப்பான்னு நம்பலாம். வேற ஒரு கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.